யாரோ யாரோ உங்க மகனோட தியாகத்தை இந்த நாடு எப்பவுமே மறக்காது. தந்த கண்ணீர் மேடையிலிருந்து தானாகவே இறங்கி வந்து குடியரசுத் தலைவர் செய்த செயல். உடைந்த வீரனே கலங்கி அழுகிறே, சுழலும் உலகமே எனக்கு உறைந்தது. நாட்டுக்காக தன் இன்னுயிரை அர்ப்பணித்த மாவீரனுக்கு நாடு வழங்கிய உயரிய அங்கீகாரம். மாறில் உன்னை சாய்த்து உறங்க வைப்பதா, இழந்த உயிருக்காக கொள்ளி வைப்பதா, போர் கண்ட சிங்கம் 2025ஆம் ஆண்டு மே மாதம் வடக்கு சிக்கிம்ல பனிப்படர்ந்து ஆற்றில தவறி விழுந்த அக்னிவீர் ஸ்டீபன் சுப்பாவை காப்பாற்றுவதற்காக தன்னுடைய உயிரை கூட பொருட்படுத்தாம பணயம் வைத்து சிக்கிம் ஸ்கவுட்ஸ் பிரிவை சேர்ந்த லெப்டினன்ட் சஷாங்க் திவாரி என்பவர் வீரமரணம் அடைந்தார். இந்த நிலையில அவருடைய ஒப்பற்ற தியாகத்தையும் துணிச்சலையும் கௌரவிக்கும் வகையில நாட்டுடைய 2வது மிக உயர்ந்த அமைதி கால வீர தீர விருதான கீர்த்தி சக்ரா விருது அவருடைய மரணத்திற்கு பின் வழங்கப்பட்டிருக்கு. முன்னதான் மகனை இழந்த அந்த வேதனையில கனத்த மனதோடு நின்றிருக்கக்கூடிய தாய் மற்றும் தந்தையை பார்த்த குடியரசுத் தலைவரான திரௌபதி முர்மு வழக்கமான நடைமுறைகளையே தாண்டி தானாகவே அவர்கள் கிட்ட நடந்து வந்து அந்த உயரிய விருதான கீர்த்தி சக்ரா விருதா உங்களுடைய கைகள்ல கொடுத்திருக்காங்க. மேலும் அழுதபடியே விருது வாங்கக்கூடிய அந்த கரங்களை பற்றி கண்ணீரை துடைத்து ஆறுதல் கூறக்கூடிய காட்சியை சுற்றி இருக்கக்கூடியவங்களை எமோஷனல் ஆக்கி இருக்கு. விருது வாங்கக்கூடிய அந்த நேரத்துல கூட மகனை நினைத்து கண்ணீரோட அழுகக்கூடிய காட்சிகள் பலருடைய இதயங்களையும் கனத்து போக வைத்திருக்கு. ஒரு வீரனுடைய தியாகமும் ஒரு தாயுடைய கண்ணீரும் அந்த மேடையில இந்தியாவையே நிகழ செய்த ஒரு வரலாற்று தருணமாவே மாறி இருக்கு. இந்த செய்தி குறித்த உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஹைண்ட் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள்.